ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் விளாக் சேனல். ரொம்ப நாளாச்சுங்க நான் வீடியோஸ் போட்டு. குழந்தைங்களுக்கு லீவ் விட்டதுனால அம்மா வீட்டுக்கு அப்படியே கொஞ்சம் டூர் அதெல்லாம் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. அதனால தான் வீடியோவே என்னால் போட முடியல ரெகுலராக. இப்போ கொஞ்சம் ரொம்ப லாங் அப்புறம் ஒரு வீடியோ போடலான்னு ரெடி ஆயிருக்கேன். இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சாரீங்க, ஓல்டு சாரீ, ரேஷன் கடை சாரீ நமக்கு எவ்வளவோ நிறைய பேருக்கு வருது, நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் வீட்ல நம்ம சாரீஸ் கட்டுறத விட சுடிதார் தான் வியர் பண்றது அதிகமாவே இப்ப ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன செய்யலாம்னு யோசிச்சப்ப, இதையே நம்ம லைனிங்கா குடுத்து நம்ம வீட்ல தானே யூஸ் பண்றோம். அது வந்து நல்ல பியூர் காட்டன் தானே. தண்ணியில முக்குனா நல்லா இருக்கும், உங்களுக்கு போடுறதுக்கும் நல்லா இருக்கும். அதுல நம்ம உள்ள லைனிங் குடுத்து அத நம்ம ஸ்டிச் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப அ காசு இது வந்து இப்ப நான் காட்டுற இந்த டாப்புமே நான் சாரீல ஸ்டிச் பண்ணதுதாங்க. சாரீல ஸ்டிச் பண்ணி நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இதே மாடல வச்சு இப்ப இன்னொரு சாரீ உங்களுக்காக நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். லைனிங்கா வந்து நான் வந்து ரேஷன் கடை சாரீ தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? மேல உள்ள பார்ட் மட்டும். இப்ப வந்து மேல வந்து ப்ளவுஸ் கட்டிங் மாரி போடுவோம். கீழ உள்ள ஃப்ராக் மாரி இதுக்கு வந்து நல்லா வந்து கர்வ் மாதிரி உங்களுக்கு டிசைன் குடுத்து கட் பண்ணுவேன். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நெக்ஸ்ட் இப்போ வர வீடியோஸ்ல நான் பின்னாடி நல்லா கிளியரா சொல்றேன். பாத்தீங்கன்னா, இப்ப வந்து மேல் பார்ட் மட்டும் கட் போறோம். அதுக்கு வந்து 4ஆ மடிச்சு போட்டு எடுத்துருக்கேன். கேமரா வந்து நான் வந்து ஸ்டாண்ட் எதுவும் எனக்கு கிடையாது. நான் ஒரு சின்ன ஸ்டாண்ட் தான் வச்சிருக்கேன். அத வச்சு கொஞ்சம் லாங்ல இருந்து தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டெம்ப்ட்னால கொஞ்சம் ப்ளவுஸ் கட்டிங்ன்றப்ப நான் டேபிள்லயே ஃபிட் பண்ணிருவேன். இது வந்து டேபிள் வந்து சின்ன டேபிள். சாரி வந்து ஃபுல்லா உங்களுக்கு லென்த் மடிச்சு போட்டு எடுக்க முடியாது இல்லையா? அதனால நான் கீழ வச்சு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தரையில வச்சு கட் பண்ணேன். அது வந்து கொஞ்சம் லென்த்தா வீடியோ வந்து ரொம்ப லாங்ல இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நானு கரெக்ட்டா அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஷோல்டர் அளவுங்க. ஷோல்டர் பிளவுஸ்க்கு கட் பண்ற மாதிரியே தான் இன்ச்சஸ் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 3 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. கழுத்தோட இறக்கம் எவ்வளோ உங்களுக்கு இன்ச்சஸ் வேணுமோ அந்த இன்ச்சஸ் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 6, 5 அந்த அளவுக்கு தான் எல்லாருக்குமே வரும். குனிஞ்சா கொஞ்சம் இதா இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க 5 கிட்ட வச்சாலே போதும். நெக்ஸ்ட் ஆம்கோல் 6 சென்டிமீட்டர் தான் உயரம். எல்லாருக்குமே நார்மலாவே கரெக்டா வருங்க. ட்ரை பாருங்க. ஆம்ஃபுல் அதாவது ஷோல்டரோட பார்ட் வந்து 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து லைனிங் கிளாத்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். இது வந்து நாங்க ரேஷன் கடை சாரீல அளவு வந்து குறிச்சதுனால உங்களுக்கு சாப்பீஸோட அளவு ரொம்ப லாங்ல இருந்து பார்க்க தெரியல. நான் வீடியோ மேக் பண்ணிட்டேன். சரி அதனால சரி நம்ம ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இந்த வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து இன்னும் கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட கிட்டக்க வச்சு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல நல்ல தெளிவான பார்ட் போடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா 14 இன்ச்சஸ் எடுத்திருக்கேங்க. 14 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் உயரம். அப்பனா தான் வந்து கீழ வரைக்கும் நல்ல பெல்ட் மாதிரி வந்துச்சு. அதனால நல்லா 14 இன்ச்சஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன். போன ஒரு டாப் காமிச்சேன் இல்லையா? அது வந்து 13 இன்ச் எடுத்தேன். வந்து கொஞ்சம் மேல ரொம்ப ஏத்தி இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த தடவ 14 இன்ச் கிட்ட எடுத்து கீழயும் மேலயும் பிடிக்கிறதுக்கு அளவு சேர்த்தே மொத்தமே 14, 14.5க்குள்ள எடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு பிளவுஸ் ஃபிட்டிங் மாதிரி கரெக்டா ஸ்டிஃபா இருக்கும். போடுறதுக்கும் சரி, ஸ்டிச் பண்றதுக்கும் அழகா இருக்கும். ஆம்கோல் உயரம் குறிச்சிட்டு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஆம்கோல் வந்து டிரா பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து கை வந்து மேல் பார்ட் மட்டும் லைனிங் மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேங்க. ஜஸ்ட் ஒரு பெண்டிங் மாதிரி குடுத்துக்கோங்க. அப்பதான் அந்த அழகான அந்த கர்வ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து பெண்ட் பண்றதுக்காண்டி தான் ஒரு 1 இன்ச்சுக்கு மேல வந்து நடுவுல சென்டர்ல ஜாயின் பண்ற மாதிரி குடுத்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்க கட் பண்ணுங்க. பாருங்க, பார்த்தாலே தெரியும். 1 இன்ச் மட்டும் தான் மேல ஏத்திருக்கேன். 1 இன்ச். நான் இருக்கிற வரைக்கும் தெரியுதுன்னு நெனச்சு தான் நான் வீடியோ எடுத்தேன். பட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. ரொம்ப லாங்கெல்லாம் அந்த சைட்ல வந்து கொஞ்சம் தெரியல அப்படின்ற விவரம். அடுத்த வீடியோஸ்ல நான் கிளியரா போடுறேன். ஷோல்டர் பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இத வந்து நான் லைனிங்கா சாரிய வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. அந்த சாரியுமே நான் அதிகமா யூஸ் பண்ணிட்டேன். ஓல்டு சாரி தான். சரி அந்த சாரியவே நம்ம இப்ப சுடிதாரா தச்சு போட்டா என்ன அப்படின்னு சொல்லி சாரி வந்து அதிகமா நம்ம கட்டுறது இல்ல. அதனால நம்ம சுடிதாரா தச்சா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு லாங் ஃப்ராக் மாதிரி நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஸ்டிச் பண்ணி உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்க.
சாரிய வந்து எப்படி 4ஆ மடிச்சு போட்டுக்கோங்க. நான் மடிச்சு போட்டு உங்களுக்கு வச்சிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் காட்ட முடியாது இல்லையா? அதனால பாருங்க. 4ஆ மடிச்சு போட்டுக்கிறேன். நல்லா 2ஆ மடிச்சுட்டு, அடுத்து 4ஆ மடிக்கிறத வந்து கிராஸ்ல பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் அப்பயுமே கேமராவ வந்து பார்த்துட்டு தான் போனேன். ஆ பாருங்க. கரெக்ட்டான உங்களுக்கு அந்த முக்கோண ஷேப்ல எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கணும். கிராஸ்ல மடிச்சு போடணும். 2ஆ விரிச்சு, அடுத்து கிராஸ்ல மடிச்சு போட்டு எடுக்கணுங்க. அந்த எதுக்காக அந்த ப்ளவுஸ் கரெக்ட்டா வைக்கிறேன்னா, அந்த லென்த்துக்கு நமக்கு தேவைப்படும் இல்லையா? அதனால தான் அதே ஃபிட்டிங்ல குறிச்சுட்டு டாட் வச்சுக்கிறேன். இங்க தான் நம்ம ஜாயின் பண்ண போறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டிங் குடுக்காம இப்படி சுத்தி அடிச்சு ஒரே ஒரு சைடு தையல் மட்டும் போடுவாங்க. நான் அப்படி பண்ணல. நான் 2 பக்கமுமே கட் பண்ணிட்டு 2 சைடுமே தையல் போடுற மாரி வச்சுக்கிட்டேன். அப்பனா தான் நமக்கு வந்து தையல் போடும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உயரம் வந்து ஒரு மேக்ஸிமம் என்ன பண்றேன்னா, 28 எடுத்துக்கோங்க. நான் யாரா இருந்தாலுமே 28க்கு மேல நான் வந்து நார்மல் ஹைட் தான். ரொம்ப ஹைட் கிடையாது. நார்மல் ஹைட். என்னோட ஹைட்டுக்கு 27, 28 கரெக்ட்டா இருந்துச்சு. இது வந்து லைனிங் ஓகேங்களா? லைனிங்கிறதுனால, அ இது அத விட கொஞ்சம் கம்மியா, மேக்ஸிமம் ஒரு 25 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப லாங்கா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு தெரியல. அதனால தான் 25 கிட்ட எடுத்துக்கோங்க. கரெக்ட்டா அந்த இது நான் எப்படி அந்த வளைவுல வச்சு வச்சு கொண்டு வரேன்றத பாருங்க. இந்த மாதிரி நீங்க வச்சு வச்சு கொண்டு வரும்போது தான் அதோட சர்க்கிள் ஷேப் வந்து கீழ வந்து அழகா உங்களுக்கு சாரி வந்து சூப்பரா கிடைக்கும். கரெக்ட்டா பெண்டிங் வந்து நல்லா வளைவு குடுத்து வந்துருப்பாங்க. அத அப்படியே சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. மேல மட்டும் முக்கோண ஷேப்ல இருக்கும். இது வந்து கிராஸ்ல எடுக்கும்போது, ஆ சுடிதார் விரிக்கும்போது உங்களுக்கு அழகா வந்து கெவுன் ஷேப்ல நல்லா சர்க்கிளா நல்லா தெரியும். அழகா இருக்கும் பாக்க. இதோ கட் பண்ணி எடுத்தாச்சு. சில பேர் இந்த சைட்ல கட் பண்ண மாட்டாங்க. கட் பண்ணாம அப்படியே வச்சு அடிச்சுருவாங்க. நான் அந்த மாதிரி அடிக்கல. கட் பண்ணி குடுத்தா தான் இப்போ கொஞ்ச நேரம் ஃபேட் அதிகமாகுது, கொஞ்சம் குண்டாகுறோம் அப்படின்னா, கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைட் ஆக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதனால எனக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்ததுனால, நான் அந்த மெத்தட்ல 2 பக்கமும் கட் பண்ணி, பின்பக்கம், முன்பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதோ பாருங்க. இது லைனிங்கு. இந்த மாதிரி தான் நம்மளோட சுடிதார் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? இத எப்படி இதே துணிய அளவு போட்டு அப்படியே சாரீல கட் பண்ணிரலாம். சாரிய நான் இப்ப மடிக்கிறேன் பாருங்க. 2ஆ மடிச்சுட்டு, அடுத்து 4ஆ ஹோல்ட் பண்ணிக்கோங்க. முந்தில வந்து முன்பக்கம் வர்ற மாதிரி கட் பண்ணேங்க. முந்தி பக்கம். முன் பக்கத்துல என்ன ஆச்சுன்னா, 2ஆ மடிச்சு போடும்போது அந்த சைடுல ஒரு பிளாக் கலர் பார்டர் மாரி இருக்கு. மடிச்சு போடுறப்ப பின்பக்கமும் ஒரு பிளாக் கலர் பார்டர் மாதிரி இருந்துச்சு. அப்ப இந்த பார்டர் 2யுமே நம்ம நடுவுல கொண்டு வந்தா நல்லா இருக்குமே! அது ஒரு டிசைன் மாதிரி தெரியுமே! அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சேன். அதனால அப்படியே 4ஆ போட்டு மடிச்சுட்டேங்க. இதோ இந்த பார்டர. அத ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நான் தெளிவா காட்டுறேன். எந்த அளவுக்கு நமக்கு லைனிங் வச்சிருக்கோமோ, அந்த அளவுக்கு வேணும் இல்லையா? ஒரு சைடு ஓப்பனா இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஓப்பன தான் நான் அப்படியே 2யும் தச்சு ஸ்டிச் பண்ணி, ஒரு முன்னாடி வந்து கொஞ்சம் பார்டர் மாதிரி குடுத்துட்டேன். அது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நான் அந்த சுடிதார் ஃபிட்டிங்குமே உங்களுக்கு லாஸ்ட்ல இமேஜ் வந்து அட்டாச் பண்றேன். பாருங்க. வீடியோஸ் புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான சாரீஸ்லாம் அடுத்தடுத்து வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு போட்டீங்கன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சாரீஸ் எப்படி டாப் தைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சில பேர் நான் ஃபேட்டா இருப்பாங்க, தொப்பை இருக்கும். என்னால நான் போட முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த ட்ரெஸ் வந்து பர்ஃபெக்ட்டா இருக்குங்க. ஆ கண் டெலிவரி ஆன ஃபேட் வச்சிருக்கோம் இல்லைங்களா? தொப்பை இருக்கும் இல்லையா? அந்த தொப்பெல்லாம் இந்த மாதிரி நீங்க சுடிதார் வியர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த ஃபேட்டே தெரியாது. சூப்பரா பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. எனக்குமே 2 குழந்தைங்க இருக்கிறதுனால டெலிவரி ஆகி சி செக்ஷன் தான். ஸோ எனக்குமே அந்த ஃபேட் இருக்கிறதுனால அந்த இது யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த முன்னாடி அந்த வயிறு வந்து தெரியல. நல்லா நீட்டா அழகா இருந்துச்சு பார்க்கவே. லைனிங் கட் பண்ணி எடுத்துட்டு, அதே மாதிரி சேலையிலயும் கட் பண்ணி எடுத்துட்டு, இதோ ஃப்ரண்ட் செக்ஷன் மட்டும் கட் பண்ணிட்டேன். இது எதனால அப்டின்னா, அந்த ஃப்ரண்ட் செக்ஷனுக்கு வந்து அந்த இத வந்து நான் வந்து மடிச்சு பார்டர் வர்ற மாதிரி குடுத்துக்கலாம்னு சொல்லி ஐடியால அத மட்டும் சென்டர்ல கட் பண்ணியிருக்கேன். அத ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா சாரீலாம் அப்படியே 2ஆ ஹோல்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 4ஆ ஹோல்ட் பண்ணி மடிங்க. ஓகேங்களா?
எவ்வளவு இன்ச்சஸ் உங்களுக்கு தேவையோ அந்த அளவு அளந்து பார்த்துக்கோங்க. அளந்து பார்த்துட்டு மடிங்க. எல்லாத்தையும் 2ஆ ஹோல்ட் பண்ண வேண்டாம். பாதி வரைக்கும் நீங்க 2ஆ ஹோல்ட் பண்ணாலே போதும். அதுவும் நான் போடுறேன் பாருங்க. முதல் 2ஆ ஹோல்ட் பண்ணிட்டேன். இப்ப 4ஆ ஹோல்ட் பண்ணி கிராஸ்ல முக்கோண ஷேப்ல மடிக்கிறேங்க. அந்த மாதிரி நீங்களும் மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு லைனிங் கிளாத் எடுத்துக்கோம் இல்லையா நம்ம, அதை அப்படியே இது மேல போட்டு கட் பண்ணீங்கனாலே போதும். கூட அந்த லைனிங்கை விட கூட 2 இன்ச் வச்சுக்கோங்க. அது வந்து அழகா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கே. 25 வச்சோமா, இது 26, 27, 28 வரைக்கும் வைக்கலாம். நல்லா இருக்கும். மேல ஏற்கனவே ஒரு 14 இன்ச்சஸ் வச்சிருக்கிறதுனால கீழே நல்லா இறக்கமாவே தெரியும். ட்ரை பண்ணி பாருங்க. 2ஆ ஹோல்ட் பண்ணிட்டு எப்படி 4ஆ போடுறேன்றதுக்காக திருப்பி மடிச்சு காட்டியிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி தான் போடணும். ஓகேங்களா? நாலா ஹோல்ட் பண்ணிட்டு லைனிங் கிளாத் அது மேல போட்டு லைனிங் கிளாத் அது மேல அப்படியே வச்சு விட்டுக்கோங்க. ஒட்டு எதுவும் வராம பாத்துக்கோங்க. லைனிங்ல ஒட்டு வந்தா கூட பரவாயில்ல. நம்ம போடுற சாரீல ஒட்டு எதுவும் வந்துடாம பாத்துக்கோங்க. அப்படின்னாதான் அழகா இருக்கும். முன்னாடி ஒட்டு போட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது. பாருங்க, நம்மள கட் பண்ண கூட விடுறது இல்ல, வீடியோ எடுக்கிறாங்களேன்னு. பசங்க சேட்டை ரொம்ப. உள்ள எதுவும் சுருக்கம் இல்லாம நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். லைனிங்கை நான் போட்டு கட் பண்ணேன் பாருங்க. கீழே அந்த சுருக்கம் தெரியுதா, அதனால அதை நம்ம சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி திருப்பி எடுத்துட்டு சரி பண்றேன். இந்த பூனம் சாரியில கட் பண்றது இது ஒண்ணுதாங்க ரொம்ப கஷ்டம். இப்போ வீடியோ எடுக்கலைன்னா நான் நல்லா மடிச்சு விட்டு கட் பண்ணிடுறேன். பட் வீடியோக்கும் அது கேப்சர் ஆகணும். அதனாலதான் நான் வந்து கொஞ்சம் எனக்கு டைம் ஆச்சு இந்த மாதிரி மடிக்கிறதுக்கு. எந்த அளவுக்கு சாரி தேவையோ அந்த அளவுக்கு முதல்ல கட் பண்ணி, ரொம்ப லென்த்தா இருந்தாலும் நமக்கு மடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு தேவையோ மடிச்சு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா 2ஆ ஹோல்ட் பண்ணி 4ஆ மடிக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அதனால நான் அதே மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இப்ப ஈஸியா இருக்கு போடுறதுக்கும் சரி. உங்ககிட்ட மிச்ச துணி அந்த சைடு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருந்துச்சு. அதனால நான் அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப 4ஆ ஹோல்ட் பண்ணி அப்படியே மடிச்சு போட்டுடலாம். ஓகேங்களா? இப்ப 2ஆ ஹோல்ட் பண்ணியாச்சு. அவ்வளவுதாங்க. சிம்பிளா 4ஆ ஹோல்ட் பண்ணிட்டேன். இந்த பூனம் சாரில இந்த மடிக்கிறது மட்டும்தாங்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா உள்ள வந்து ஹார்ட் எதுவும் சுருங்கி இருக்க கூடாது. அப்படின்னா உங்க சாரி வந்து உள்ள அசிங்கமா ஸ்டிச் பண்ணும்போது அசிங்கமாயிரும். அதனால அதுவும் கரெக்டா இருக்கணும். மேல உள்ளதும் கரெக்டா இருக்கணும். அந்த பூனம் சாரில இது ஒண்ணுதான் ரொம்ப ரொம்ப நம்ம டஃப்பான விஷயம். இந்த கட் பண்ற விஷயத்துல அதை மட்டும் நீங்க கரெக்டா சூப்பரா போட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். லைனிங் கிளாத் அது மேல போட்டு ஸ்டிச் பண்ணிருங்க. நல்லா ஹோல்ட் பண்ணது மேல நம்ம லைனிங் கிளாத் போய் கட் பண்ணா ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. விரிச்சுட்டு லைனிங் கிளாத் அது மேல போட்டு கீழே எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் துணி விட்டு நம்ம கட் பண்ணா போதும். ஓகேங்களா? மேல் பகுதியையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப பர்ஃபெக்டான கீழே வந்து அந்த ரவுண்ட் சர்ஃப்ல அந்த சர்க்கிள் மாதிரி வர்ற நமக்கு அந்த கெவுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தாங்க ஸ்டிச் பண்ணணும். மேல உள்ள பிளவுஸ் பார்ட்டும் எடுத்தாச்சு. கீழே உள்ள அந்த ஃப்ராக் மாடல் மாதிரி இருக்கிற பார்ட்டும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போறது வந்து கை தாங்க.
கை வந்து நான் லைனிங் எப்பயுமே குடுக்க மாட்டேன். கொஞ்சம் நம்ம துணி வந்து அந்த அளவுக்கு கண்ணாடியா இல்ல. லைட் வெயிட்டா தான் இருக்கும். அதனால கைக்கு லைனிங் குடுக்காம தச்சா நல்லாருக்கும். அதனால நானு கைக்கு லைனிங் குடுக்காமலே அப்படியே ஸ்டிச் பண்ணிருவேன். 2 கை வேணும். கீழ வந்து உங்களுக்கு வந்து பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டர் வர்ற மாதிரி இருந்தா நல்லாருக்கும்னு தோணுச்சு. அதனால பார்டர் வர்ற மாதிரி கரெக்ட்டா 2 கைக்கான துணிய எடுத்து ஃபிட் பண்ணிட்டு கை லென்த்தும் உங்களுக்கு எந்த இன்ச்சஸ் எவ்வளோ இன்ச்சஸ் வேணுமோ அந்த அளவுக்கான அளவுகள மார்க் பண்ணிட்டு கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ்க்கு நம்ம கட் பண்ற மாதிரியே தாங்க கை. நான் என்னோட ப்ளவுஸ் வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க ரெகுலரா. ரெகுலரா பார்க்குறவங்க உங்களுக்கு என்னோட வீடியோஸ் போய் பாருங்க. நம்ம ரெகுலரா ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கரெக்டான அளவு இருந்து 1/4 இன்ச் இறக்கி வச்சு சைடுல வந்து தையலுக்காக ஒரு 1 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கைப்பகுதி கட் பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளோதாங்க, சிம்பிள் தான். வீடியோ கொஞ்சம் லென்த்தா போனதுக்கு காரணம், நான் திருப்பி திருப்பி சாரிய மடிச்சு மடிச்சு காட்டுனதுனால தான்.